அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாத்தாவை தூக்கிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க. போயிட்டு சுடுகாட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை நம்ம பாக்கியாவை சுற்றி வர சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி முடிச்சுட்டு அவ்வளோதான், கடைசியாக முகத்தை பார்க்குறவங்களா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா ஒன்று கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. மாமா, என்னை எப்போவே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் நீங்கள் என்னை உங்களோட மகளை தான் பார்த்துக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடத்துகிறீங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு நாளும் உங்களை அப்பான்னு கூட கூப்பிட்டதே இல்லை. கடைசியாக நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கத்தி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கதறி அழுதுகிட்டே இருக்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த தண்ணியை எடுத்து தெளித்து நம்ம பாக்கியாவோட மயக்கத்தை தெளிய வைக்கிறாங்க. ஒரு பக்கம் கோபி நின்று நான் செய்ய போகிற இந்த சடங்கு அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட சொல்ல, ராதிகா ஒரு பக்கம் வேண்டாம் கோபி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாய்க்கரிசி போடுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பாக்கியா கொல்லி வைக்கிறாங்க. கொல்லி வச்சுட்டு ஒன்று கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கூட்டிகிட்டு எழில் செலின் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே நம்ம கோபி அங்கேயே கீழே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா, இப்படி பண்ணிட்டீங்களேப்பா, என்னை கடைசி சடங்கு கூட செய்ய விடாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேனே, ஏன்பா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் கோபி என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த கோவத்தை எல்லாமே அப்பாவை அடக்கம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிய போகிறதில்ல. வீட்டுக்கு போனதும் இதை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ண போகிறாரு நம்ம கோபி. அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஈஸ்வரி பாக்கியா 2 பேரும் பேஸ் பண்ண போகிறாங்க? ஏன்னா ஏற்கனவே தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற துக்கத்துலேருந்து வீட்டில் இருக்கிற யாருமே மீண்டு வராத ஒரு சூழலில் கோபியோட ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீர்க்க போகிறாரு. அந்த கோவத்தை எல்லாத்தையும் எப்படி இவங்க எல்லாரும் தாங்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.